ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 18 மார்ச் 2025. பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம். संपूर्ण सत्यता भी पवित्रता के आधार पर होती है. முழுமையான சத்தியமான நிலை என்பது கூட தூய்மையின் ஆதாரத்தில்தான் இருக்கின்றது. பவித்ரதா நஹி தோ சதா சத்தியதா ரஹ நஹி சக்தி है. இப்போ பாபா சொல்லாரு, நம்மிடம் தூய்மை இல்லை என்றால் நம்மால் எப்பொழுதும் உண்மையாக இருக்க முடியாது. சதா சின்ன விஷயம் இல்லையா, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் தூய்மை குறையுதுன்னும் பொழுது அப்போது ஏதோ ஒரு தப்பு கர்மம் நடக்கும். ஸோ அதை மறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம், மாற்றி பேசுவோம், ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ அது கூட அங்கே தூய்மை அந்த ஒரு இல்லாத காரணத்தினால் சத்தியத்தன்மையில் ஒரு குறைவு ஏற்படுது. அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, சத்தியத்தாவுக்கும் பவித்ரதாவுக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மால் சத்தியத்தன்மையோடு உண்மையாக இருக்க முடியும். सिर्फ काम विकार अपवित्रता नहीं है, लेकिन उसके और भी साथी है. எனவே வெறுமே காம்பிக்காரம் மட்டும் அசுத்தம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதன் கூடவே மற்ற அனைத்தும் கூட இருக்கின்றது. மோகம் இருக்குது, லோபம் இருக்குது, அகங்காரம் இருக்குது, பற்றுதல் இருக்குது, இந்த நாளும் இருக்குது. ஸோ இதனுடைய அம்சம் வம்சம் கூட இருக்குது. அப்போ இந்த அன்ஷ் ஒரு வன்ஷ் அப்படிங்கிறதுலே அம்சம் மற்றும் வம்சம், இதுவும் ஏதோ ஒரு விதமான ஒரு மெலிதான ஒரு அசுத்தம் ஆத்மாவில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் பாபா மீண்டும் சொல்கிறாரு, தூய்மை என்பது, முழு தூய்மை என்பது ஆழமான ஒரு விஷயம். तो महान पवित्र अर्थात अपवित्रता का नाम निशान न हो, तब परमात्म प्रत्यक्षता के निमित्त बन सकेंगे. எனவே மகான் தூய்மையாக வேண்டும், அதாவது அசுத்தத்தினுடைய பெயர் அடையாளம் கூட இல்லாமல் இருந்தால்தான் உங்களால் பரமாத்ம பிரத்யக்ஷத்தாவிற்கு நிமித்தமான ஆத்மாவாக ஆக முடியும். அதாவது அப்போதுதான் உங்களால் பரமாத்மாவை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். எனவே நம்ம பாபாவை பிரத்யக்ஷம் படுத்தணும்னா அதுக்கு நம்மிடம் சத்தியத்தன்மை இருக்கணும். முழு சத்தியத்தா இருக்கணும்னா முழு தூய்மை இருக்கணும். எனவே பியூரிட்டிக்கான விஷயம் மட்டும் கிடையாது, பவித்ரதாவினுடைய மற்ற அம்சங்கள் என்ன இருக்கோ அதன் மீதும் நாம் கவனம் செலுத்தினால் நல்லது. ஓம் சாந்தி.